வணக்கம். இன்னைக்கு கொரியன் கிளாஸில் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கொரியனில் மொத்தம் 3 இர்ரெகுலர் வேர்ப் தான் இருக்குது. இந்த இர்ருன்றது செகண்ட் இர்ரெகுலர் வேர்ப். இப்போ தான் ஃபஸ்ட்டு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்ட் இர்ரெகுலர் வேர்பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் ஒரு வேர்ப் வச்சு பார்க்கலாம். அந்த வேர்புக்கு வந்து கேஷுவலில் எப்படி சொல்லணும், ஃபார்மலில் எப்படி சொல்லணும், தென் எல்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்குன்ட்டு ஒரு தனி ஃபார்மட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சேயோ ஃபார்மட், அந்த சேயோ ஃபார்மட்டில் எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த கேஷுவல், ஃபார்மல் அண்ட் இந்த எல்டர்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வச்சு ஒரு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். அல்தானா வந்து தெரியும் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த அல்தாவில் வந்து இந்த இரு இருக்கு இல்லையா, இந்த இரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயோ ஃபார்மட்டை ஆட் பண்ணி ஆயோ அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தென் ஃபார்மலில் வந்து சேம் இரு ரிமூவ் பண்ணிவிட்டு அமிதா அப்படின்னு சொல்லணும். எல்டர்ஸ் கிட்ட சொல்கிறப்போ உசேயோ அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கே உசேயோ வந்ததுன்னா, இங்கே வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் உசேயோ வந்திருக்கு. தென் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இல்கோயோ யூஸ் பண்ணி அல்கோயோ அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சல்தானா வந்து லீவ் வாழுறேன் அப்படின்றது. ஸோ சல்தாவில் இந்த இல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு சாயோ அப்படின்ட்டு சொல்லணும். இதுவே ஃபார்மலில் சம்மிதா அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் சிம்மிதா வராது, இம்மிதா தான் வரும். ஸோ சம்மிதா அப்படின்னு சொல்லணும். எல்டர்ஸ்க்கு அதே போல் எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லாததால் சவுசேயோ அப்படின்னு சொல்லணும். தென் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு எப்பவும் போல் இல்கோயோ ஆட் பண்ணி சல்கோயோ அப்படின்ட்டு சொல்லணும். இந்த இரு கிராமர் வந்து மற்ற 2 கிராமர் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியான ஃபார்மட் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷுவல் வரப்போ ஜஸ்ட் அந்த இரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயோ ஃபார்மட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்மலில் பேசுகிறப்போ சேம் அதே போல் இரை ரிமூவ் பண்ணிவிட்டு இமிதான்றதை யூஸ் பண்ணிக்கலாம். சேயோ வரப்போ வந்து சேயோன்றது ஆட் ஆகும், பிகாஸ் அங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை. ஃப்யூச்சர் டென்ஸில் இருன்றது ரிமூவ் ஆகி இல்கயோன்றது ஆட் ஆகும். அவ்வளோதான் இந்த கிராமர் செக்ஷன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கொரியன் கிராமரில் டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். as soon as possible ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கம்சமிதா, நீங்கள் சியோ.